நம்ம எதுவுமே பற்று இல்லை வச்சுங்க, நம்ம எதுவுமே தேடி ஓட போறது கிடையாது. கம்முன்னு ஒரு இடத்துல கம்முன்னு உட்காந்து எதுவும் பிரச்சனை, பசி அதோட அடைக்கலாம், தண்ணி குடிச்சிட்டு நல்லா முடிஞ்சு போச்சு. அதனால பற்று வந்து எங்க இருக்கணும்னா, ஒரே ஒரு பற்றுனா பகவான் மேல இருக்கிற பற்று. வேற பற்று எங்கேயுமே வைக்க கூடாது. எல்லாமே மாயை, எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது. அதனால பகவான் வைக்கிற பற்று வந்து என்னைக்குமே நிலையானது, அழியாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இது தெரியாம எல்லா இடத்துலயும் பற்று வைக்கிறோம். பையன் மேல பற்று, பொண்ணு மேல பற்று, வண்டி மேல பற்று, கார் மேல பற்று, நாய் மேல பற்று, எல்லாத்துலயும் பற்று தான். இப்ப கூட பாருங்க, இப்ப சொல்லி முடிப்பேன், சொல்லி முடிச்சா கூட என்ன பண்ணுவாங்க, சார் அந்த பூ கொடுங்க சார், கையில துளசி வச்சிருப்பாங்க, அது வேணா சார், அந்த மல்லிப்பூ எடுத்து பார்த்து கொடுங்க சார். இதெல்லாம் வந்து எதுவுமே நிலையில்லை, எதுவுமே நிலையில்லை. நான்லாம் வீட்டுக்கு போகும்போது ஒண்ணுமே எடுத்துட்டு போக மாட்டேன், சாப்பிட விட மாட்டேன், நேராக போயிட்டே இருக்கு. எதுவுமே பற்று கிடையாது. போன ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீரங்கம் போறேன், வாசல வந்து நிக்கிறேன், அடுத்த 5 நிமிஷம் இங்க பெருமாள் கிட்ட போய் நிக்கிறேன். ஸ்ரீரங்கத்தை அவ்வளவு கூட்டம். பகவான் நம்மள கூப்பிடணும், நம்ம கிட்ட வரணும் பகவான். அப்ப என்ன வைக்கணும்? பக்தி வைக்கணும். அந்த மாதிரி பற்று வைக்கணும். தேவையில்லாத எல்லாத்தையும் பற்று வச்சுட்டு வேலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. சரி போட்டோம். ஒரு அருமையான கதை, பாபா தன் வாக்கை எப்படி காப்பாற்ற போறான்றது ஒரு கதை. ஷிரிடில பாபா வந்து 60 ஆண்டு இருந்தாரு. அந்த 60 ஆண்டு பாபா வந்து அந்த மக்களுக்கே தெரியாது அவரை பத்தி. பாம்பேல நிறைய பேர் பாபா பார்க்க வராங்க. அப்பதான் அந்த மக்கள் நிறைய பேர் பார்க்க வராங்க. பாபா வந்து துட்டு கொடுப்பாரு, சின்ன கொடுப்பாரு, அப்படிதான் நினைச்சேன். தவிர அவருடைய விஷயங்கள்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. அப்போ கபர்தேன்னு ஒரு பெரிய அட்வொகேட் பாம்பேல இருந்து இங்க வந்து தங்குறாரு. பாபா பார்க்கிறாரு. பாபா பார்த்தப்பறம் அவருக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. ஷிர்டி தங்கிறார். அவர் தங்குற இடம் வந்து சகுன் மேரி நாயக்ன்ற ஒரு விடுதி. அந்த விடுதியில போய் அவர் தங்குறாரு. அந்த சகுன் மேரி நாயக்ன்றது யாருன்னா, பாபா சாப்பிட்டப்புறம் அந்த பாபா தோரகமாய் தொடச்சி விடக்கூடிய மனிதர். அவர் பாபாவுக்கு 2 ரூபா கொடுப்பார். பாபா அவருக்கு டெய்லி 2 ரூபா கொடுப்பார். அவர் அந்த விடுதி வச்சு நடத்துறாரு, டெய்லி சாப்பாடு போடுறாரு. இந்த கபர் என்ன பண்ண, டெய்லி பாபா கிட்ட போயிட்டு, பாபா சாப்பிட வாங்க என் கூட. நம்ம யூஸ்வலா நம்ம ஒரு மகானுக்கு கேட்போம், பாபா என் கூட சாப்பிட வாங்கன்னு கேட்கிறாரு. பாபாவை நான் சாப்பிட வரேன்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு, இந்த கபர் எடுத்துட்டு போயிட்டு, நம்மளாம் போனீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்குவோம், இவர் 2 சாப்பாடு வாங்குறாரு. ஒன்று சாப்பிட்றாரு, ஒன்று சாப்பாடு யாருக்கு, பாபாவுக்கு தனியாக அப்படி எடுத்து வச்சிருக்காரு. பாபா வருவார். இந்த சாப்பாடு அப்படியே அங்கேயே இருக்கு. நைட்டு மரண காலத்துல சாப்பாடு கீழே கொட்டிடுறாங்க. ஏன்னா பாபா வரல. இப்படி 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 1 நாள் 10 நாள் 15 போயிட்டு இருக்கு. இவர் பாபா டெய்லியும் வந்து கேட்பாரு. இவர் அங்கேயே தங்கி இருக்காரு. பாபா பார்ப்பாரு. பாபா சாப்பிட வர, நான் வரேன்ற பாபா இப்படி போயிட்டு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், 1 நாள் 2 நாள் ஆச்சுனாவே, அட போடா சும்மா வேஸ்ட், சும்மா இது வாங்கி வாங்கி என் துட்டு வேஸ்ட் பண்றது, எவ்வளோ சாப்பாடு நம்ம வாங்கணும், இதை தேவையில்லை வேலை போடான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு போகிறதுக்கு வீட்டுக்கார வர என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி வச்சு போய் சாப்பிட்டு போதில் போன்னு சொல்லிட்டு போகிறோம். இந்த காலங்கள் இப்படி இருக்கு இன்னைக்கு. அது என்ன பண்ணுற, கபதி ஒரு உயிர் பக்தி, பாபா வருவார், அந்த வருவான்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் இந்த சாப்பாடு 15 நாள் ஆச்சு, 1 மாதம் அப்படி வாங்கிட்டே இருக்கு. அந்த 1 மாதம் ஷீட்லேயே இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு. அந்த ஒரு சாப்பாடு எடுத்து வாங்கி உள்ள வச்சிடறாரு. இவர் போய் படத்துக்கு போயிடுறாரு. அந்த சகுன் மேரி நாயக்கின்ற விடுதி ஓடுற பண்ண சாமான துளக்குறாரு, பாத்திரம் துளக்குறாரு. அப்போ ஒரு பெரிய ஒரு 8:30 மணி 9 மணிக்கிட்ட வராரு. வந்தவனே அதே மாதிரி வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராரு. அவர் வந்து நேரம் கபர்கிட்ட பார்த்துட்டாரு. சாப்பாடு வேணும், இருந்தா கொடுங்கன்னு சொல்றாரு. அப்போ அவர் இந்த சகுன் மேரி நாயக் சொல்றாரு, சாப்பாடுலாம் இல்லை, காலியாயிடுச்சு. இல்லை, எனக்கோசம் உள்ள ஒருத்த வாங்கி வச்சிருக்கா, அந்த சாப்பாடை கொடுங்க, தூக்கி வாரி போட்டு. இந்த சம்பந்தம், இந்த விஷயம் ஒண்ணு கபர்தைக்கும் இந்த ஒழுதி ஓனர் கூட தெரியும். இவருக்கு எப்படி தெரியும் சொல்லி தூக்கி வாரி போடுது. நேரா போய் அந்த சாப்பாடை கொண்டு வந்து அவர் கொடுக்குறாரு. அந்த சாப்பாடை அவர் சாப்பிட்டுட்டு போய் அவரை போய் கூப்பிட்டு வாங்குறாரு. யார், அந்த கபர்தை வாங்கி வச்சவரை கூப்பிட்டா சொல்றாரு. ஆனா அவர் வந்து தூங்குறாரு, எழுப்ப முடியல. சரி நான் வந்து சாப்பிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. இவர் மரண காலத்துல வந்து எழுந்துட்டு
அந்த விடுதி ஓனர்கிட்ட போய் சொல்லும்போது நைட்டு ஒரு 10 மணிக்கு ஒருத்தர் வந்தார், வெள்ளை ட்ரெஸ் போட்டு வெள்ளை இதில் போட்டு வந்தார். சாப்பிட்டா செகண்ட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது அப்படியே தூக்கி வாரப்படி கண்ணில் தண்ணி. நேராக தூரமையில போகிறார். பாபா உட்காந்து போன்னு பாபா கிட்ட கேள்வி. நான் வந்தேன், ஆனால் நீ இல்லை. பாபா சர்வவியாபி. சர்வவியாபிக்கு என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலையும் இருப்பார். நீங்கள் அவர் இங்கே கூட பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்தூலமாக இருப்பார். இப்போ பாபா இந்த மாதிரி ஒரு நிலையில எல்லாத்துலையும் சொல்ல நான் வந்தேன், நீ கண்டிச்சு. அதனால் நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றேன். மகான்கள் பார்த்தீங்கன்னா சத்குரு, உயர்ந்த சத்குரு எங்கே எப்போ எங்கே வருவான்னு யாருமே தெரியாது. ஆனால் வர நேரத்தில் நம்ம சொல்லுங்க, என் பக்தன் ஒருவனை ஏழுகள் தானே கூப்பிட்டு போறேன்றார். என் பக்தன் எங்கே கூப்பிட்டு போறேன்றாரு? ஏழுகள் தானே கூப்பிட்டு போறேன்றார். இப்போ அந்த மாதிரி பக்தி சதா சர்வகால் சாயி சாயை கூப்பிட்டு என்ன நீ வராது, உனக்கு வராது. இந்த பக்தி அப்படி இருக்கணும். நம்ம வரக்கூடாது பகவானை தேடி, பகவான் நம்மளை தேடி போகும். அந்த மாதிரி ஒரு பக்தி கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி பக்தியை வளர்த்துங்க. இதெல்லாம் மாயை. இந்த பூ வாங்குறது, பூ விற்கிறது, பூ கொடுக்குறது, இது மாதிரி எதுவுமே ஆசைப்படாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. இந்த தர்மம் எப்படி பண்ணனா, ஒரு ஏழைக்கு வாங்கிக்கணும், சாப்பாடு வாங்கி, பணமா எங்கேயுமே கொடுக்காது. அன்னம் உணவே பிரம்மம், அன்னமே பிரம்மாஸ்மி. இந்த அன்னத்துல இருந்து பிறந்த அன்னத்துல உயிர் மடியுது. அதனால எங்க உன்னால முடிஞ்ச நம்ம கை எப்படி இருக்கணும், கொடுக்குற கையா இருக்கணும், வாங்குற கையா இருக்கணும். இந்த கொடுக்குற கை தான் நம்மளுக்கு உயர்நிலை கொண்டு போவார். இதை பத்தி 10 ரூபா இருந்தா ஒரு 2 ரூபா தர்மம் பண்ணுங்க, 8 ரூபா செலவு வச்சு அந்த 2 ரூபா தர்மம் உங்க தலை காக்கும். அதனால மட்டும் ஞாபகம் வச்சு